ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எல்லாரும் என் மேலே செம்ம கோதல் இருப்பீங்க அப்படின்னு. ஏன்னா வீடியோ போட்டே ஒரு 10-14 நாள் ஆயிடுச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு பர்சனலாக சில ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஆனால் இனிமேல் வீடியோலாம் ரெகுலராக சேனலில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் என்ன மாதிரி படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு செம்மையான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த முகத்தெல்லாம் அழகுபடுத்துறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிப்பாங்கல்ல, அப்படி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஒரு டாக்டர் சைக்கோவாக இருக்கான். நான் உங்க முகத்தெல்லாம் அழகுபடுத்துறேன்னு அவங்க கிட்ட வர்றவங்க எல்லாத்தையுமே புடிச்சு கொடூரமா கொலை பண்றான். இதுல அவன் மட்டும் தான் சைக்கோவான்னு பார்த்தா அவன் குடும்பமே ஒரு பெரிய சைக்கோவா இருக்கு. இப்படிப்பட்ட சைக்கோ குடும்பத்துல ஒரு 5 பணக்கார பசங்க வந்து வசமா மாட்டிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்து அவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறத நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டா த்ரில்லா சொன்ன படம் தான் 2020 ரிலீஸ் ஆன இன் சீசன். இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க இப்ப படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணோட முகத்துல துணி எல்லாம் சுத்தி இருந்து அதை அவுக்குறாங்க. அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் பக்கத்துல கண்ணாடியில அதோட மூஞ்ச பாக்குது. மூஞ்சி ஃபுல்லாவே அறுத்தறுத்து தெய்யெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு பயங்கரமா கத்துது. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணையுமே காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோனி. இவ பேரு அலெக்சா. இப்ப இவ எதுக்காக இந்த ஆபரேஷன் ரூம்ல வந்து இங்க படுத்திருக்கான்னா, அவளோட மூஞ்ச பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக தான். ஆனா அங்க இருக்கிற டாக்டர் கையில கத்தி எடுத்தோடனே அவ அதை பார்த்து பயந்துட்டு என்னால இப்ப முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வெளியே வந்துடுறா. வெளியே வந்து அவளோட போனை கையில் எடுத்து அவ இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா. அதை எடுத்து பாக்குறா. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நிறைய பேர் ஃபேக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. நம்மள மாதிரி பொண்ணுங்க எல்லாமே நம்மளெல்லாம் அழகா வச்சுக்கிறது அது அவங்களோட உரிமை. அதனால எதுக்குமே பயப்படாம நல்ல ஒழுங்கான டாக்டர் கிட்ட போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உங்களை அழகாக்கிக்கோங்க. இப்ப நானுமே பண்ண போறேன் அப்படின்னு இவ போஸ்ட் போட்டிருக்கா. அதுக்காக தான் இப்ப இங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக இங்க வந்திருக்கா. ஆனா பயந்துட்டு பாதியிலே இங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஒரு கையில சரக்கும் இன்னொரு கையில நாயும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டு. அவன் கூட ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, அவன் வந்து இவனோட ஃப்ரெண்டு. இந்த குண்டு பையன் அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி அவன் வீட்டை விட்டு கிளம்பி வர்ற வழியில நிறைய அழகழகான பொண்ணெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தானாமா. இப்ப அதைத்தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாங்க கரெக்டா அலெக்சாவும் வந்துடுறான். அவளை பார்த்தோன்னே இந்த குண்டு பையன் பயந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேட். அலெக்சா இங்க வந்தோடனே இவன் வந்து இவனுக்கு தெரியாம இவனோட ஃப்ரெண்டு கிட்ட தனியா மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அதை மேட் கண்டுபிடிச்சிட்டு எதுக்காக அவனுக்கு எல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டுற மாதிரி கேக்குறான். அலெக்சா வந்து நான் ஃப்ரெண்ட்லியா தான் மெசேஜ் பண்ணேன், நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு இவளுமே கொஞ்சம் கோபமா பேச ஆரம்பிக்கிறா. அப்போ அலெக்சா அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு போன் வருது. அவளோட தங்கச்சியை காணாமமா அப்படின்னு சொல்றாங்க. இருங்கம்மா நான் தேடி பாருன்ட்டு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்புறம் அவ தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இவ அங்கேயே போயிடுறா. இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ட்ரக்ஸுக்கு அடிக்டா இருக்கா. அலெக்சா இங்க வந்து நீ உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, எதுக்காக நீ யாருக்கிட்ட சொல்லாம இங்க வந்து தனியா நின்று இருக்கு அப்படின்னு கேக்குறா. அவ சொல்றா இந்த மாதிரி அவ கிளினிக்ல இருந்தப்ப அவளை யாரும் அடிச்சுட்டாங்களாமா, அவளுக்கு வீட்டுல இருக்கவும் பிடிக்கல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனை கட் பண்ணா அலெக்சா அவளோட தங்கச்சியும் மேட்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க கென்னிங்கிற ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனை பாத்தீங்கன்னா அலெக்சாவோட தங்கச்சிக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கால்னு இன்னொருத்தங்க வரான். அவன் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். மேட்டுக்கு ரொம்பவுமே க்ளோஸான ஃப்ரெண்டு. இந்த கால் தான் இவங்க எல்லாத்தையுமே இப்ப இவங்களை கூப்பிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவன் ஒரு ஆல்பம் புதுசா விட போறானாமா. அதை வந்து இவனோட ஃப்ரெண்டான இவங்க எல்லாம் தான் ஃபர்ஸ்டா கேட்கணுமாமா. அதுக்காக இங்க இவங்களை கூப்பிட்டு இருக்கான். கால் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த ஆல்பம் சிடியை எடுத்துட்டு வர சொல்றான். ஆனா அந்த ஆல்பம் சிடியை அங்க காணோம். கால் வந்து கென்னியை கூப்பிட்டு கென்னி இங்க பாரு, அந்த ஆர்டிஸ்ட்க்கு ரொம்பவுமே விலை மதிப்பானது, உன்னோட வீட்டை விட அதோட விலை பெருசு, நீ தான் அதை டெவலப் பண்றேன்னு எடுத்துட்டு போன, எங்கன்னு கேக்குறான். எனக்கு தெரியாது அப்படின்னு கென்னி சொல்றான். இங்க பாரு நல்லா யோசிச்சு பாரு, காரை எங்கெல்லாம் எடுத்துட்டு போன அப்படின்னு கால் கேக்குறான். நான் பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல் மட்டும் தான் போட்டு அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டேன், ஒருவேளை அது கார்ல தான் இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே கார்ல போய் பாக்குறாங்க. ஆனா கார் டிக்கிலையுமே எதுவுமே இல்ல, எங்கதான் அது போயிருக்கும் அப்படின்ட்டு திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப மேட் வந்து இந்த போன் லேப்டாப் எல்லாம் காணாம போனா ஏதோ ஒரு ஆப் வச்சு கண்டுபிடிப்பாங்களா, ஏன் அந்த ஆப்பை ட்ரை பண்ண கூடாதுங்கிறான். ஆமா ஃபைமே ஆப்னு ஒண்ணு இருக்கு, என்னோட தங்கச்சி போன் காணாம போனப்ப இதே ஆப்ல தான் நாங்க ட்ரை பண்ணி அதை கண்டுபிடிச்சோம். பெக்கா அந்த ஆப் பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல, நீ அதுல ட்ரை பண்ணுங்கிறா. அவளுமே அவனோட போனை வாங்கி அந்த ஆப் மூலியமா அவனோட லேப்டாப் எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறா. கால் வந்து அந்த லொகேஷனை பார்த்துட்டு அதை எப்படி இங்க இருந்து அங்க போயிருக்கும் அப்படின்னு அந்த கென்னி பையன்கிட்டையும் கொடுக்குறான். அந்த கென்னி பையன் இந்த லொகேஷனை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்கிறான். சரி பரவாயில்ல, இப்பதான் அது இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, நீ தான் அதை தொலைச்ச, நீ தான் எனக்கு கொண்டு வந்து தரணும் அப்படின்னு கால் சொல்றான். சரி நானே உனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்ட்டு கென்னி அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறமா அவன் அந்த லேப்டாப் இருக்கிற லொகேஷன் வீட்டையுமே கண்டுபிடிச்சு அங்க போயிடுறான். கதவை தட்டுறான், ஆனா யாருமே திறக்கவே இல்லை. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜன்னல்ல போய் எட்டி பாக்குறான். உள்ள ஒரு கிளவி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல சத்தம் கேட்டனே இவன் திரும்பி பார்த்துட்டு திரும்ப அந்த ஜன்னல்லே எட்டி பாக்குறான். ஆனா அங்க அந்த கிளவி காணோம்.
திரும்புறான். இவன் திரும்பின உடனே அந்த கிளவி இவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கு. இவன் அதை பார்த்து பயந்துக்கிறான். சாரி மன்னிச்சிருங்க, இது உங்க வீடு அப்படின்னு கேட்கறான். ஆமா இது என் வீடுன்னு அந்த கிளவி சொல்லுது. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அந்த கிளவி வந்து வெளியே ரொம்பவுமே குளிருது இல்ல, என் பையன் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான், அவங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும், வா உள்ள போலாம் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம அந்த கிளவி ஏதோ ஒண்ணு சொல்லுது. அங்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க காலையும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவ வந்து பிரெக்னெண்டா இருக்காளாமா. அதை வந்து கால் கிட்ட சொல்றா. காலுக்கு வந்து இதை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிங்கிறான். இதை நினைச்சு நீ கவலைப்படாத, சந்தோஷப்படு, நீ நல்ல அப்பாவா இருப்ப அப்படின்னு இவ பாசமாயா பொழிறா. ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா இதை விட தொலைஞ்சு போன அந்த லேப்டாப் எப்ப கிடைக்குன்னு அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இங்க அந்த கென்னி பையில காமிக்கிறாங்க. அந்த கிளைய வந்து அவனை உள்ள கூட்டிட்டு வந்து, நான் இப்பதான் சுட சுட ப்ரௌனி கேக் பண்ணிருக்கேன், நீ அதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சேர்ல போய் அமைதியா உட்காந்துக்குது. அவன் வந்து பாட்டி நான் என் ஃப்ரெண்டோட லேப்டாப் வாங்குறதுனால இங்க வந்தேன் அப்படிங்கிறான். ஆனா அந்த பாட்டி அதெல்லாம் கேட்காம முதல்ல இங்க வந்து உட்காருப்பா, உனக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்ட்டு டிவில ஒரு டாக்டரோட வீடியோ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கு. அதுல ஒருத்தி பேஷண்டா வந்திருக்கா. அவளை பார்த்து கேவலமான அப்படின்னு அதை கத்துது. இவன் அதை பார்த்துட்டு இந்த பாட்டி என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அமைதியா உட்காடுறான். திரும்பவும் அவன் அந்த பாட்டி கிட்ட லேப்டாப் பத்தி கேட்கறப்ப அந்த பாட்டி தலையை அப்படியே மெதுவா திருப்பி ப்ரௌனியை சாப்பிடுங்குது. அவனுமே அதை பார்த்துட்டு இது கண்டிப்பா லூஸா தான் இருக்கும் அப்படின்னு டேபிள் இருக்க அந்த ப்ரௌனியை எடுத்து சாப்பிட்றான். மறுபடியும் அவன் அந்த லேப்டாப் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறப்ப இந்த பாட்டி சம்மந்தமே இல்லாம ஏதோ பேசுது. அவன் இந்த பாட்டிகிட்ட கேட்கறதுல எந்த யூஸுமே இல்ல, நம்மளே எந்திரிச்சு போய் தேடலாம் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறப்ப பின்னாடி ஒரு பையன் அவனா திரும்பி பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு கேட்கறப்ப என் பேரு தான் திமோத்தி, என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு கேட்கறான். இவன் வந்து போடாடி நேரத்துல வந்து வெறுப்பு ஏத்திட்டு இருக்க, ஒரு நிமிஷம் உங்க கையில இருக்கிறதாண்டா என்னோட லேப்டாப் அப்படின்னு சொல்றப்ப அப்ப முடிஞ்சா வந்து என்ன புடிங்க அப்படின்னு அந்த பையன் ஓட ஆரம்பிச்சான். இவன் அவன் பின்னாடியே துரத்திட்டு போறான். அப்ப ஒரு ரூம்குள்ள இவன் போறப்ப பக்கத்துல இருக்க ஒரு ரூம்குள்ள அந்த பையன் போற மாதிரி இருக்கு. கதை திறந்து இவனும் அதுக்குள்ள போறான். அதை பாத்தீங்கன்னா சுரங்க மாதிரி அப்படியே இந்த வீட்டுக்கு கீழே போகுது. இவன் அப்படியே உள்ள போறான். அங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்றதுக்கு ஒரு ரூம் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இடம் ஒண்ணு இருக்கு. அங்க நிறைய ஜாடி எல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தை மனிதனோட உறுப்புன்னு எல்லாத்தையுமே அப்படியே பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இவன் அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு பக்கத்துல ஒரு பூண்டு இருக்கு. அதை திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணோட மூஞ்சி எல்லாம் அறுத்து நிறைய தையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு தான் இப்ப உள்ள இருக்கு. இவன் கிட்ட போய் பார்த்தா அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பைத்தியக்காரங்களா அப்படின்ட்டு இவன் அந்த பூண்டை திறக்கலான்னு ட்ரை பண்றான். அப்ப பின்னாடி ஒருத்தன் மலமாடு மாதிரி பெருசா நிக்கிறான். இவன் திரும்பி அவனை பார்த்துட்டு யாரா நீ அப்படின்னு கேக்குறப்ப இவன் அவனோட மூஞ்ச பிடிக்கிற மாதிரி போறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க இவங்களை காமிக்கிறாங்க. இந்த கால் பையன் வந்து கென்னியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அவனை இன்னுமே காணோம், நாங்க அவங்களை தேட போறோம், நீங்க 2 பேரும் வரீங்களா அப்படின்னு கேக்குறான். இவங்க நாங்களும் வரன்ட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி அவனை தேடுறக்காக அங்க போறாங்க. லொகேஷனை வச்சு இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டை பார்த்துட்டு இங்க ஏதோ வினோதமா இருக்கு, நம்ம போலீஸ்க்கே கால் பண்ணலாம் அப்படின்னு இந்த காலோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றா. இந்த கால் வந்து எடுத்துனையுமே நம்ம போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது, அங்க என்ன நிலவரம்னு பார்த்துட்டு அப்புறம் போலீஸ்க்கு போன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். அலெக்சா வந்து அப்பனா இங்க பாருங்க, நம்ம இப்படி பண்ணலாம், நம்மளால ஒருத்தங்க இங்க கார்லயே இருக்கலாம், நம்ம எல்லாருமே உள்ள போலாம், 10 நிமிஷம் பிறகு நம்ம வெளியே வரலன்னா அப்போ வெளியே இருக்கிறவங்க போலீஸ்க்கு போன் பண்ணலாம் அப்படிங்கிறா. அலெக்சா தங்கச்சி உடனே நான் இங்க கார்லயே இருக்கேன் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்பனா நாங்க எல்லாம் போறோம்ட்டு எல்லாம் கார் விட்டு இறங்கி அங்க போறாங்க. அவன் ஃப்ரெண்டு மாதிரியே கதவை தட்டி பாக்குறாங்க, ஆனா யாருமே திறக்கல. அப்புறம் போய் ஜன்னல்ல பாக்குறாங்க. அதே மாதிரி அந்த பாட்டி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கு. எந்திரிச்சு வந்து கதவை திறந்துட்டு இன்னைக்குன்னு நிறைய பசங்க வந்திருக்கீங்க, வாங்க வாங்கன்னு இந்த கிளவி அவங்க எல்லாத்தையுமே உள்ள கூப்பிடுது. ஆனா இந்த கால் வந்து இல்ல நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க போய் கொஞ்சம் என் ஃப்ரெண்டை மட்டும் கூட்டிட்டு வரீங்களா அப்படிங்கிறான். இந்த கிளவி ஓ என் பையன் பிலிப்ஸை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அதோட பையனை கூப்பிடுது. அங்க அந்த பிலிப்ஸுமே வரான். இவன் தான் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ற டாக்டரே, பாக்குறதுக்கே ஒரு மார்க்கமா இருக்கான்ல. அவங்க அம்மாட்ட நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க போய் டிவி பாருங்க, உங்களுக்காக அந்த டாக்டர் பெனட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க அம்மா அங்க இருந்து துரத்தி விட்டுறான். அப்புறம் இவன்கிட்ட நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, நீங்களா யாரு, உங்களுக்கு நான் என்ன பண்ணும் அப்படிங்கிறான். அப்பதான் கால் சொல்றான், இந்த மாதிரி என்னோட லேப்டாப் போன் லொகேஷன்ல இங்கதான் இருக்குன்னு காமிச்சது, அதை வாங்கிட்டு வரதுக்காக என்னோட ஃப்ரெண்டை இங்க அமுச்சு வச்சேன், ஆனா அவன் திரும்ப வரவே இல்லை, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு இந்த கால் கேக்குறான். ஆனா இந்த டாக்டர் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, இங்க பாருங்க வெறுப்பாத்தாதீங்க, ஒழுங்கா என்னோட லேப்டாப்பையும் என்னோட ஃப்ரெண்டையும் அமுச்சு வச்சிருங்க, நாங்க லொகேஷனை ட்ராக் பண்ணி தான் இங்க வந்தோம், என் லேப்டாப் இங்கதான் இருக்கு, இல்லன்னா நாங்க போலீஸ் கிட்ட போவோம் அப்படின்னு கால் சொல்றான். போலீஸ்னு இந்த டாக்டர் கேட்ட உடனே ஓ உங்க ஃப்ரெண்டா அவர் மேல பாத்ரூம்ல தான் இருக்காரு, நீங்க வேணா உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஆனா இவங்க பயந்துகிட்டு இல்ல நாங்க வெளியவே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு எனக்கு தெரியல, வெளியே குளிரா இருக்கு, அதனாலதான் உங்களை வந்து உள்ள வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறான். காலோட கேர்ள் ஃப்ரெண்டும் எனக்கு வெளியே குளிருது, அதுவும் பாத்ரூம் வேற வருதுங்கிறா. அலெக்சா வந்து நாங்க உங்களோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த டாக்டர் வந்து நைஸா அவங்க கிட்ட நான் இப்பதான் ஒரு ஸ்காட்ச் பாட்டில ஓபன் பண்ணேன், அதுக்குள்ள நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, வேணா உங்க ஃப்ரெண்டு வர முடியும், எனக்கு வந்து கம்பெனி கொடுக்கல அப்படிங்கிறான். இவனுங்க சரக்கு பேரை கேட்ட உடனே சரிவா நம்மளும் உள்ளே போலாம் அப்படின்னு இவனுக்கு 2 பேருமே முடிவெடுத்துறானுங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டரை இவனுங்க உள்ள கூட்டிட்டு போய் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்து காமிக்கிறான். அது பாத்தீங்கன்னா 20 வருஷம் பழமையான சரக்கா
அலெக்ஸா இருக்கு. அதை இவனுங்க பார்த்துட்டு ஓ மை காட் இது உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு ஆச்சரியப்படுறானுங்க. இங்க வெளியே அலெக்ஸாவோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. அவ வேற அதிகமா போதையை போட்டு சுத்துவாள்ல, அதனால அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு மாத்திரை ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப வெளியே காரோட டிக்கி தானாவே ஓப்பன் ஆகுது. இவ காரை விட்டு இறங்கி பின்னாடி போய் பாக்குறா. அங்க யாருமே இல்ல, சுத்தியுமே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாக்குறா. அப்ப அவளுக்கு பின்னாடி அந்த திமோத்தி அப்படிங்கிற அந்த வீட்டு பையன் கார் டிக்கில உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவ அவனை பார்த்து பயந்துட்டு நீ யாரு, இங்க எப்படி வந்த, கார் டிக்கி எப்படி ஓபன் பண்ண அப்படின்னு எல்லாம் கேக்குறா. அந்த பையன் எனக்கெல்லாம் தெரியாது, நீ என் கூட விளையாட வரையா அப்படின்னு கேக்குறான். யார் நீ, இந்த நேரத்துல எல்லாம் விளையாடக்கூடாது, நீ உங்க வீட்டுக்கு போ, உன்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த பையன் உன் கையில என்ன நிறைய கீரலா இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஆமா என் கையை நானே வெட்டிப்பேன் அப்படிங்கிறா. அந்த பையனும் நாங்களும் மனுஷங்க எல்லாத்தையுமே வெட்டுவோம் அப்படிங்கிறா. என்னடா சொல்ற அப்படின்னு இவ பயந்து போய் கேக்குறப்ப இல்ல எங்க அப்பா மனுஷங்க எல்லாத்தையுமே அழகுபடுத்துவாரு, நீ கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ஜிம்மி சொல்றான் அப்படிங்கிறான். யார் அந்த ஜிம்மின்னு இவ கேக்குறப்ப அவன் பின்னாடிதான் இருக்கான் பாரு அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இவன் உடனே பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கிறுக்கன் 8 அடி உயரத்துல இவன் பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவ கத்த ஆரம்பிச்சிடறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க இவங்களை காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் பையன் இப்ப நாங்க சாப்பிடுற டைம் தான், நீங்களுமே சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே சரக்கு ஊத்தி கொடுக்குறான். அலெக்ஸா வந்து எங்களால லஞ்ச் எல்லாம் சாப்பிட முடியாது, நாங்க டக்குன்னு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு எங்களோட லேப்டாப்பையும் வாங்கிட்டு கிளம்பி ஆகணும் அப்படிங்கிறா. சரி ஓகே, இந்த சரக்கு குடிச்சிங்கன்னா உங்க மனசெல்லாம் மாத்திக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்துக்குமே அந்த சரக்கு ஊத்தி கொடுக்குறான். அதுக்கப்புறமா இந்த சோடா புட்டி ஓ நான் என்ன அறிமுகப்படுத்தல, நான் ஒரு டாக்டர், நீங்க என்ன டாக்டர்னு கேக்குறப்ப நான் எல்லாத்தோட முகத்தையுமே அழகுபடுத்துறேன், ஓ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவரா அப்படிங்கிறான். அலெக்ஸா வந்து நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறீங்க அப்படின்னு எட்டக்க மடக்க கேள்வி எல்லாம் கேட்கறான். அவனும் பாத்தீங்கன்னா இதே ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனோட அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு ஒண்ணு எடுத்துட்டு வந்து வாங்க எல்லாருமே சாப்பிடலான்னு அந்த கிளவி வெட்டுன்னு விட்டுது. அப்ப காலோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த கிளவியை பார்த்துட்டு இங்க ஏதோ வினோதமா நடக்குது, எங்க ஃப்ரெண்டு உண்மையாலேயுமே பாத்ரூம்ல இல்லதானே அப்படின்னு கேக்குறா. ஆமா ஆனா அவரு இப்ப கீழே வந்துருவாரு அப்படின்னு இந்த டாக்டர் போய் சொல்றான். பக்கத்துல இருக்கிற நம்ம அலெக்ஸாவோட பாய் ஃப்ரெண்டு கோவம் வந்து மரியாதையா எங்க லேப்டாப்பும் எங்களோட ஃப்ரெண்டையும் இங்க கூட்டிட்டு வரீங்களா, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற என்ன, அவனை அடிக்க போயிடுறான். இந்த சோடா புட்டி நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, நானும் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன், இருங்க நானே போய் உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்துட்டு அவன் போறான். இந்த கிளவி சாப்பாடு ரொம்பவுமே டேஸ்டா இருக்கு, வாங்க எல்லாருமே உட்காருங்கன்னு பல்லுக்குள்ளெல்லாம் கை விட்டு இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப போன அந்த சோடா புட்டி திரும்பவும் வந்து நீங்க எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், டாக்டர் ஃபீல்ட்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சுலபம் தான், எனக்கு இருக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட பையனுக்கு இல்ல, இருந்தாலுமே அவனால முடிஞ்சது அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கிறப்ப கால் வந்து இங்க பாருங்க சம்பந்தம் எல்லாம் பேசாம போய் என் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். சரி கூட்டிட்டு வரேன்ட்டு அந்த சோடா புட்டி போய் ஒரு ஸ்ட்ரெச்சர்ல அவன் ஃப்ரெண்டை தள்ளிட்டு வரான் பாருங்க. அதை பார்த்துன்னு இவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்டை கண்ணை பிடிங்கி சைட்ல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே அறுத்து எடுத்திருக்காங்க. டே பைத்தியக்காரா நீ ஒரு சைக்கோட அப்படின்னு கால் வந்து அவனோட ஃப்ரெண்டோட கட்டெல்லாம் அவுத்துடுறான். அந்த பொண்ணுங்க நீ ஒரு பைத்தியக்காரன்டா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இவன் அதை கேட்டு இல்ல நான் எல்லாத்தையுமே அழகுபடுத்துறேன், உங்களையுமே இப்ப அழகுபடுத்த போறேன் அப்படிங்கிறான். காலுக்கு கோவம் வந்து அவனை நீ செத்தடா அப்படின்னு அவனை அடிக்கிறதுக்காக போறான். அப்ப பின்னாடி அந்த வளர்ந்த கட்டவன் ஒரு கம்பி எடுத்துல இருந்து காலோட மண்டையிலேயே அடிச்சிடறான். அலெக்ஸாவோட பாய் ஃப்ரெண்டுமே அவன் அடிக்க போறப்ப கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஏன்னா இவங்க குடிச்ச சரக்குல எல்லாத்தையுமே ஏதோ ஒரு மயக்க மாதிரி கலந்துட்டான் இருக்கு. அலெக்ஸா அழுதுகிட்டே ஓடி வந்து இவனை நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் கொடுத்த மருந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, ஆனா நல்லாவே அது வேலை செய்யுதுங்கிறான். அப்பனா நாங்க குடிச்ச ட்ரிங்க்ல எல்லாத்துலயுமே நீ மயக்க மருந்து கலந்துருக்க அப்படிங்கிறா. ஆமா ஆனா நீ தான் குடிக்கல இல்ல அப்படின்னு அவளோட கழுத்திலேயே ஒரு மயக்கூசி எடுத்து குத்திடுறான். அவளுமே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. கால் பையன் அப்படியே அரை மயக்கத்திலேயே எந்திரிக்கலான்னு ட்ரை பண்றான். அவனோட மூஞ்சிலேயே எட்டி வச்சிடறான். அதை அவ பார்த்துட்டு இல்ல அவனை விட்டுருங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஓடி வரா. இந்த வளர்ந்து கெட்டவன் அவளை பிடிச்சி செவுத்திலேயே அடிச்சிடறான். அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. காலோட மூஞ்சியுமே அங்க அடிச்சு உடைச்சிடறான். அப்பதான் இந்த சோடா புட்டி போய் உன்னோட தம்பியை கூட்டிட்டு வா, சர்ஜரிக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றான். அப்பதான் நமக்கே புரியுது இந்த ஹைட்டா வளர்ந்தவனுமே இந்த சோடா புட்டியோட பையன் தான், அதாவது மூத்த பையன். அதுக்கப்புறமா அலெக்ஸாவோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. சர்ஜரி பண்ற டேபிள்ல கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கானுங்க. சோடா புட்டி அங்க போயிட்டு நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், இவகிட்ட நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அவளோட முகத்தை பார்த்துட்டு சொல்றான். கையில ஒரு பிளேடு எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நான் வேணா உன்னோட ஒரு கண்ணத்தை அப்படியே மாத்தி அமைச்சிருட்டேன் அப்படின்னு அவனோட பையன் கிட்ட கேட்கறான். அவனுமே ஆமான்னு தலையாட்டுறான். அப்ப அவளோட கையை பாக்குறப்ப இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவளோட கையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த அச்சு எல்லாமே அவளோட கையில இருக்கு. அதை இவன் பார்த்துட்டு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட வேலையை எப்போ நீ ஆரம்பிச்சிட்டியாட்டு இருக்கு, நான் வேணா உனக்கு எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லி தரட்டா அப்படின்னு இரு நான் உன்னோட கண்ணத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்கிட்ட அனஸ்தீசியா இல்ல, அதனால உனக்கு பயங்கரமா இது வலிக்குன்னு சொல்றான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க இவங்களை காமிக்கிறாங்க. காலோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு சேர்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாமே மாத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெட்லயுமே 2 பேரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த கால் பையனை காமிக்கிறாங்க. அவனோட ஒரு கண்ணையே காணோம், பையன் மயக்கத்தில் இருக்கான். அப்புறம் எந்திரிச்சு
எந்திரிச்சிடறான். அவனை குளிக்கிற டப்புகளை போட்டு ஐஸ் எல்லாம் போட்டு படுக்க வச்சிருந்திருக்கானுங்க. இவன் எந்திரிச்சு வெளியே போலான்ட்டு இந்த டப்பை விட்டு இறங்குறான் பாருங்க. கொய்யால அவனோட காலை ரெண்டையுமே வெட்டி எடுத்துட்டானுங்க. காலை பார்த்துட்டு இவன் காட்டு கத்துறான். இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்ட்டு இங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டு அப்படியே தவந்துகிட்டே முன்னாடி போறான். இங்க இந்த சைடு திமோதிங்கிற அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. காலோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு கேட்கறான். அவளும் சரின்ட்டு தலையாட்டுறா. அந்த கையில இருக்கிற கட்டை அவன் அவுக்கலான்னு பாக்குறான். ஆனா அவனால அவுக்க முடியல. என்னால இதை அவுக்க முடியாது, நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இந்த சைடு அந்த லூசு பாட்டியை காமிக்கிறாங்க. அந்த கிழவிக்கு பின்னாடி கால் வந்து அப்படியே மெதுவா தவந்துகிட்டே போறான். அப்ப அங்க கரெக்டா அந்த சைக்கோ டாக்டர் வந்துடுறான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ ஓடுவேன்னு, அதனாலதான் நான் உன்னோட காலை வெட்டினேன். எனக்கு இந்த மாதிரி ஓடி போறவங்கள கண்டாலே பிடிக்காது. உன்னோட காலை என்னால திரும்பவும் ஒட்ட வைக்க முடியும். அதுக்கு நீ எனக்கு முழுசா கோஆபரேட் பண்ணும். வா இப்ப ஆபரேஷன் ரூமுக்கு போலான்னு அவனை அப்படியே தரதரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறான். அந்த டாக்டரோட வளர்ந்த பையன் காலோட கேர்ள் ஃப்ரெண்டையுமே ஆபரேஷன் பண்றதுக்காக அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அப்ப வழியில இந்த திமோதி பையன் கொய்யால என்ன நடக்குதுன்னே தெரியாம சீக்கிரமா வாங்கக்கா நம்ம விளையாட போலாம் அப்படிங்கிறான். அவளை இங்க உள்ள கூட்டிட்டு வந்தானே அவளை கொஞ்சம் இன்னும் கிட்ட கூட்டிட்டு வா, அப்பதான் இவனுக்கு என்ன பண்றங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியுங்கிறான். அவகிட்ட இந்த சைக்கோ நான் அழகுபடுத்துற வேலையை எவ்வளவு கலைநயத்தோட பண்றேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கிரீனை ஒண்ணு திறக்க சொல்றான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அலெக்சாவோட தங்கச்சிய அவளோட உடம்பு ஃபுல்லா வெட்டுன்னு வெட்டி கட்டி போட்டு படுக்க வச்சிருக்கான். இவங்க கிட்ட இதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அவ ஆசைப்பட்டதான் நான் முழுசாவே செஞ்சு வச்சிருக்கேன். என் பையனுக்குமே நான் இதை தான் பண்ணிருக்கேன். அவன் வந்து தனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தான். அவனோட மூஞ்சியுமே நான் தான் எவ்வளவு அழகாக்கி இருக்கேன்னு பாருங்க. அவனோட சுதந்திரத்திலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படிங்கிறான். சரி இதெல்லாமே விட்டுதலுங்க, இப்போ உன்னோடதுல இருந்து ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ட்டு கால் கிட்ட உன்னோட கண்ணு கொஞ்சம் வீங்கி இருக்கு பாரு, அதை நான் சரி பண்றேன்னு அவனோட புருவத்தை பிடிச்சி அப்படியே கத்தியில அறுத்து எடுத்துடுறான். அதுக்கப்புறமா அட உன்னோட உதடுமே பெருசா இருக்குன்னு அதையும் பிடிச்சி அறுத்து எடுத்துட்டு அடுத்ததான் உன்னோட மூக்குக்கு போலாமா அப்படிங்கிறான். அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இங்க அலெக்சாவை காமிக்கிறாங்க. இப்பதான் இவன் மழையில இருந்து எந்திரிக்கிறா. கையில கட்டி இருக்கிற கட்டை எப்படியோ ஒண்ணு அவக்கெல்லாம் ட்ரை பண்றா, ஆனா முடியல. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு ஒன்னும் ஆகல, நம்ம எப்படியோ ஒண்ணு இங்கிருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிறா. அவன் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கிறான். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் அவளை திட்டிக்கிட்டே இருப்பான்ல, அதுக்காக இவ சொல்றா இவனோட ஃப்ரெண்டு கிட்ட அடிக்கடி மெசேஜ் பண்ணிட்டே இருப்பான்ல, அது எதுக்காகனா இவனோட பர்த்டேக்காக ஏதாச்சும் பெருசா கிஃப்ட் தரணும்னு, அதுக்காக தான் அவனுக்கு எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலாமா. அதை வந்து இப்ப சொல்றா. அப்ப அங்க கரெக்டா அந்த கிறுக்கு பையன் திமோத்தி வந்துடுறான். எங்கூட விளையாட வரீங்களா அப்படின்னு கேக்குறான். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, கட்டை ஒத்துடு அப்படின்னு இவ கேக்குறா. ஆனா இவன் எங்கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல, நீங்க எங்கூட விளையாட வாங்குங்கிறான். சரி ஓகே உனக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேக்குறா. எனக்கு பேஸ்பால்னா ரொம்ப பிடிக்கும், நான் நல்லாவே விளையாடுவேன் அப்படிங்கிறான். சரி ஓகே நான் உங்க கூட பேஸ்பால் விளையாட வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், நீ என்ன இங்க இருந்தே வெளியே கூட்டிட்டு போனுங்கிறா. ஆனா நான் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு தெரியும் நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு, ஆனா நீ என்ன வெளியே கூட்டிட்டு போனா நான் உனக்கு எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன்னு இவன் சொல்றா. சரி ஓகேன்னு நான் உங்களை வெளில கூட்டு போறேன், ஆனா உங்களை மட்டும்தான் கூட்டு போவாங்கிறான். ஆனா அவ வந்து எங்க 2 பேர்த்தையுமே கூட்டு போ அப்படிங்கிறா. இல்ல முடியாது, நான் உங்களை மட்டும் தான் கூட்டு போவேன் அப்படிங்கிறான். அப்புறம் யாருக்குமே தெரியாம அவளை மெதுவா கீழே கூட்டிட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்துட்டு நம்ம எப்ப விளையாட போறோம் அப்படின்னு கேக்குறான். நான் போயிட்டு சீக்கிரமாவே திரும்ப வந்துடுறேன், அப்புறம் உங்க கூட நிறைய நேரம் நான் விளையாடுறேன் அப்படின்னு நான் உனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்றேன்னு ப்ராமிஸா பண்ணிட்டு அவ அப்படியே மெதுவா வெளியே வந்துடுறா. வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே ஓடி போய் கார்ல அவளோட தங்கச்சியை தான் பாக்குறா. ஆனா தங்கச்சி அங்க இல்ல. அப்புறம் கார் சாவி இருக்கான்னு தேடி பாக்குறா, சாவியுமே அங்க இல்ல. இங்க அந்த சைக்கோ டாக்டரை காமிக்கிறாங்க. அடுத்ததான் அந்த காலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் ஆபரேஷன் ரெடி ஆக போகுதுன்னு மேல இருக்கிறவங்க எந்திரிச்சு எனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீ போய் அவங்களுக்கு இன்னும் 2 டோஸ் சேர்த்து போட்டுவா அப்படிங்கிறான். அந்த நெட்டையா இருக்கிறவனும் சரின்ட்டு அங்கிருந்து போறான். அலெக்சா வந்து ரோட்ல ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி போறா. அங்க வழியில யாருமே இல்ல. ஒரு வீட்டோட கதவை தட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கலாம் கத்துறா. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு காது கேக்குதா இல்லையானே தெரியல, யாருமே வெளியே வரவும் மாட்டேங்கிறாங்க. இந்த நட்ட பைத்தியக்காரன் மேல ரூம்ல போய் பாக்குறான். அங்கதான் அலெக்சா இல்ல. உடனே அவன் கீழே வரான். இங்க இந்த சைக்கோ டாக்டர் கத்திகளை வச்சு அவளோட வயிற்றுல இருக்கிற துணியை கட் பண்ணிட்டு வயிற்ற தொட்டு பார்த்தா அவ பிரெக்னண்டா இருக்கிறதே தெரிஞ்சிருச்சு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ஆளுதான் பாக்குறதுக்கு அப்பாவியா இருக்க, ஆனா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, கவலைப்படாத நான் உனக்கு சரி பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த வளர்ந்த பைத்தியக்காரன் வந்து அந்த பொண்ணை காணங்கிறான். பொண்ணை காணாம முட்டாள் எங்கிட்ட வந்து சொல்ற போய் தேடு, நானும் கூட வரேன். பக்கத்துல இருக்கிற இவகிட்ட இரு நான் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள நீயும் எங்கேயாச்சும் ஓடி போயிடாது அப்படின்னு இவங்க 2 பேருமே அவளை தேட போறானுங்க. இங்க அலெக்சாவை காமிக்கிறாங்க. அப்ப அங்க ரோட்ல ஒரு கார் வருது, அதை நிப்பாட்டி ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உங்க போன் தரீங்களா, நான் ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படிங்கிறா. ஆனா உள்ள இருக்கிறவ சாரி என்கிட்ட போன் இல்லைங்கிறா. சரி ஓகே என்ன பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. சரி ஓகே நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உள்ள உட்காருங்கிறா. அவளும் உள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து வண்டி எடுங்க அப்படிங்கிறா. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பைத்தியக்காரன் அவனோட முகத்துல கத்திய வச்சுட்டு ஏதோ ஒண்ணு அறுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் திடீர்னு கண்ணை முழிச்சு இவனோட மண்டையை வச்சு அவனோட மூக்குலயே அடிச்சிடறான். அவன் பின்னா இருக்கிற செவுத்துல போய் முட்டி அங்க
அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். பையன் அந்த குட்டி ஒன்று கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ரூமா திறந்து அங்கிருந்து வெளியே வரான். இங்க அலெக்சாவை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை கொன்னுட்டு சில பேருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி அவகிட்ட சொல்லிக்கிட்டு வரா. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலான்னு இந்த கார் ஓட்டிட்டு வர சொல்றா. அப்ப பாத்தீங்கன்னா இவ காரை அந்த சம்பவம் நடந்த அதே இடத்துக்குள்ளதான் ஓட்டிட்டு போறா. அலெக்சா அதை பார்த்துட்டு இங்க வராதிங்க, இங்கதான் அதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறா. அப்ப டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து அலெக்சாவோட கழுத்திலேயே சொருகிடுறா. அலெக்சா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவளும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆளுதான் இருக்கு. இங்க அந்த ஹைட்டா வளர்ந்தவன் அலெக்சாவோட தங்கச்சி கொண்டு வந்து ஒரு பெட்டு மேல போடுறான். அதுக்கு அடியில தான் நம்ம அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் போன பிறகு எந்திரிச்சு அவளோட கட்டெல்லாம் அவுத்துட்டு வா நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாங்கிறான். அப்பதான் கீழே காரை விட்டு வந்தால ஒருத்தி, அவ உள்ள வரா. அவ வேற யாரும் இல்ல, இந்த கிழவியோட பொண்ணுதான். டாக்டர் பெனட் என்னமோ சொல்றாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே உட்காந்து அந்த டாக்டரோட வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பக்கத்துல இருக்கிற செவுத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டு தங்கச்சியும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அலெக்சாவோட தங்கச்சி அவன் பேஸ்மெண்ட்ல தான் இருப்பான், அங்கதான் நம்ம ஃப்ரெண்டையுமே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றா. சரிவா நம்ம போய் அவங்கள காப்பாத்தலான்னு இவங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அலெக்சாவையும் காமிக்கிறாங்க. அவளை படுக்க போட்டு அவன் முகத்துல எல்லாம் கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க உள்ள போய் பாக்குறாங்க. காலோட கேர்ள் ஃப்ரெண்ட அந்த ஸ்டிச்சர்ல போட்டு பெல்ட் போட்டு கட்டி போட்டிருக்கான். இரு நான் வந்துட்டேன்னு அந்த பெல்ட் எல்லாம் அவுத்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி அந்த வளர்ந்த பைத்தியக்காரன் வந்து ஒரு ராடு கம்பி எடுத்து அவனோட வயிற்றிலேயே சொருகிடுறான். அவனோட மூஞ்சிலையுமே சொருக பாக்குறான். ஆனா அவன் நகுந்துடுறான். அப்ப ஸ்டிச்சர்ல படுத்துக்கிட்டு இருந்தவ பக்கத்துல ஒரு கத்தி எடுத்து இந்த வளர்ந்தவன் முதுகுலயே சொருகிடுறா. அப்ப இவ பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே வந்து அவளோட கழுத்துல கத்தி வச்சு அப்படியே மெதுவா அவளோட கழுத்து அறுத்துறான். அவ அங்கேயே இறந்துடுறா. அலெக்சாவோட தங்கச்சி அப்படியே பாத்துற ஜாடிக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த டாக்டர் பையன் நீங்க எல்லாருமே எனக்கு ரொம்பவுமே தொல்லை கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறான். அப்ப பக்கத்துல இந்த மேட்டோட ஆளு அலெக்சாவை கூட்டிட்டு வரான். அவளோட மூஞ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி வேற மாதிரி மாத்தி வச்சுட்டான். இந்த டாக்டர் சைக்கோ ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு இதை நான் உனக்கு போட்டேன்னா உன்னால நகரவே முடியாது, ஆனா நான் பண்ற ஆபரேஷனை உன்னால பார்க்க முடியும், அதுவும் உணர முடியும் அப்படின்ட்டு கீழே படுத்திருக்க அலெக்சாவோட பாய் ஃப்ரெண்டோட கழுத்திலேயே போட்டுறான். அப்புறம் இந்த லூசு நம்ம எல்லாருமே ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், அந்த மருந்து வேலை செஞ்சோன்னே நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாங்கிறான். பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க அலெக்சாவோட தங்கச்சியுமே பாத்துறான். மேட் எந்திரிச்சு எப்படியோ ஒண்ணு காப்பாத்தணும்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தமா முடியல, அப்படியே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைக்கோ ரேடியோல பாட்டை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒரு குட்டி ரம்பத்தை எடுத்துட்டு வந்து மேட்டோட கைய பார்த்துட்டு உனக்கு பெரிய ஆர்ம்ஸ் இருக்கு, பொண்ணுங்க எல்லாத்துக்குமே உன்னை ரொம்பவுமே பிடிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரம்பத்தை எடுத்து அவனோட கைய அறுக்க ஆரம்பிச்சிடறான். அலெக்சாவால பாவம் அதை பார்க்கவே முடியல, கத்திக்கிட்டு இருக்கா. கையை வெட்டி எடுத்துட்டு இந்த கிறுக்க சிரிச்சுக்கிட்டே அலெக்சாவோட பெல்ட் அவுத்துட்டு கூட்டிட்டு வந்து இங்க பாரு இவன் எவ்வளவு அழகா இருக்கான்னு அவளை பார்க்க சொல்றான். அலெக்சா வந்து உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. அலெக்சாவோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த வளர்ந்தவன் கண்ணிலேயே சொருகிடுறா. இந்த சைக்கோ அவங்கிட்ட நீ கவலைப்படாத, உன்னோட கண்ணை நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அலெக்சா தங்கச்சி கிட்ட போயிட்டு உன்னை நான் உயிரோட விட்டதே தப்புன்னு அவளோட கழுத்து நெரிச்சு அங்கேயே சாகடிச்சிடறான். அப்ப அவன் பின்னாடி அலெக்சா ஒரு கத்தி எடுத்து அவனோட முதுகுலயே சொருகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். பேஸ்மெண்ட் மேல ஏறி கதவு திறக்கிறப்ப இந்த கார்ல ஒருத்தி வந்தால அவன் முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கா. அவளோட தொண்டையிலேயே கத்திய சொருகிட்டு அங்கிருந்து ஓடிடுறா. இந்த வளர்ந்த சைக்கோ மேல வந்து அதை பார்த்துட்டு இவனும் கத்திக்கிட்டு இருக்கான். கொய்யாலே சாவுட அப்படிதாண்டா வேணும், எல்லாத்தையுமே எப்படி சாகடிக்கிறீங்க பாக்குறப்பெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த சீனை. அலெக்சா வீட்டோட கதவு கிட்ட போயிட்டு கதவு திறக்கிறப்ப இந்த வளர்ந்தவன் கரெக்டா போய் அலெக்சாவை பிடிச்சிடறான். அவளோட கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப நம்மால இந்த திமோத்தி வந்து அந்த வளர்ந்தவன் காலை பிடிச்சி கடின்னு கடிச்சிடறான். அலெக்சா அப்படியே கதவு திறந்து வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த வழியில ஒரு கப்பிள்ஸ் லவ் பண்ணிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அலெக்சா வந்து அந்த காருக்கு முன்னாடியே போய் விழுந்துடுறான். கார்ல இருந்தவங்க உடனே வெளியே வந்து அலெக்சாவை பார்த்துட்டு இவங்களுக்கு ரத்தம் வருது, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுங்கிறா. சரி ஓகே நம்ம காலையிலே கூட்டிட்டு போயிடலான்ட்டு அலெக்சாவை காருக்குள்ள ஏத்துறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பின்னாடி கார்ல வந்து அந்த சைக்கோ சிரிச்சுக்கிட்டே இறங்குறான். அலெக்சா அவனை பார்த்துட்டு பேச முடியாம காருக்கு நிறைய தட்டிக்கிட்டு இருக்கான். இந்த கப்பிள்ஸ் அதை பார்த்துட்டு இந்த சைக்கோ அவங்க கிட்ட போறப்ப நீங்க யார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த நடிப்பு நடிக்கிறாங்க கைஸ். ஆனா இவங்க உஷாராயிட்டு இல்ல எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னுறாங்க. சரி ஓகே நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ட்டு அவனும் பின்னாடி போறான். இந்த கார்காரன் அந்த சைடு போய் கார் ஸ்டார்ட் பண்ணலான்னு போறப்ப அந்த வளர்ந்த பைத்தியக்காரன் முன்னாடியே நிக்கிறான். அவனோட தலையை பிடிச்சி கார்லயே அடிச்சிடறான். அவன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதை உள்ள இருக்கிற அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த சைடு அந்த டாக்டர் சைக்கோ வந்து அவளோட மண்டையை பிடிச்சி கழுத்துல மயக்கூசியை போட்டு வெளியே இழுத்து போட்டுறான். அவளை பார்த்து நீயும் என் கூட வீட்டுக்கு வரப்போறன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா அவனை பார்த்து இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இரு நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு பைத்தியக்காரன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அந்த வளர்ந்த பைத்தியக்காரன் வந்து அவனோட கழுத்து திருப்பி அங்கேயே சாகடிச்சிடறான். ஆனா அலெக்சா பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த கார் எடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். இந்த டாக்டர் சைக்கோ பரவாயில்ல இவங்க ரெண்டு
பத்திரத்தை எடுத்து நம்ம கார்ல எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிறான். அலெக்சா கார்ல போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த திமோத்தி பையனுமே அந்த காருக்குள்ளதான் இருக்கான். அவனை பார்த்த உடனே அலெக்சா காரை நிறுத்திடுறான். இவன் முன்னாடி வந்து இப்ப நீங்க என் கூட விளையாட வரீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். அலெக்சாவும் சரி நான் கூட விளையாட வரேன்னு அந்த பிக்கி ப்ராமிஸ போடுறான். அதுக்கப்புறமா இந்த சைக்கோ டாக்டர் அந்த மயக்கம் போட வச்ச அந்த பொண்ணை ஸ்டிச்சர்ல படுக்க போட்டு அவன் மூஞ்சில எல்லாத்திலுமே அறுக்கிருக்காக மார்க் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். இவ கண்ணை திறந்து கண்ணடியில இவரோட மூஞ்ச பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. இந்த டாக்டர் பதட்டப்படாத டார்லிங், நீ தான் என்னோட மாஸ்டர் பீஸா இருக்க போற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதோட இந்த படத்தை முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர ஹை பட்டனையுமே தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அடுத்ததான் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.